அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து நம்மளுடைய சேனலில் மீண்டும் வரேன். நிறைய கால்ஸ் வந்துச்சு. சேனல்ஸ் நம்மளுடைய நேர்களே, சார் என்ன சார் உங்களுடைய வீடியோ மட்டும் காணோம், ஏன் என்னாச்சு அப்படின்னாங்க. சில ஒரு வேலையின் காரணமாக நம்மளுடைய சேனலில் போட முடியல, வீடியோ போட முடியல. இப்போ இனிமேல் நம்ம ஆட்டம் தான் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோ ரெகுலராக நம்முடைய சேனலில் வரப்போகுது. ஸோ இப்போ இந்த சேனல் வாயிலாக உங்களுக்கு என்ன விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய மாற்றங்கள் உலகியல் ரீதியாக, நம்முடைய தமிழகம் ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த மாற்றங்களிலேயே இப்போ இந்த 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதி, ஜூலை மாதம் 27ஆம் தேதி, ஆடி மாதம் 11ஆம் தேதி, தமிழ் தேதிக்கு ஆடி மாதம் 11ஆம் தேதி, சனி பகவான் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் ஆகக்கூடிய இந்த நேர காலத்தில் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த வக்ரம் அடைகின்ற இந்த காலத்தில் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா சனி பகவான் எப்போ நிவர்த்தி ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலையில் வக்ர நிவர்த்தி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ இந்த குறிப்பிட்ட காலங்களில் உங்கள் லைஃப்பில் இந்த சனி பகவானால் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, வக்ர சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார், வக்ரமான நிலையில் குருவுடைய பார்வை மூலமாக என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள்ங்கிறத, சனி பகவான் வக்ர கதியில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்ரம் பெற்று என்னென்ன மாற்றங்களை இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலேருந்து என்னென்ன முன்னேற்றங்களை, என்னென்ன விஷயங்களில் கவனம்ங்கிறத உங்களுக்கு உணர்த்த போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஏற்கனவே பார்த்திங்கன்னா 12 சனியை பாடாப்பட்டாச்சு. நிம்மதியான தூக்கம் இல்லை, போராட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பட்டாச்சு. இதை வக்ரம் பெற்ற சனி வேறு என்ன பண்ண போகிறாரோ, ஏதாவது பிரச்சனையை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே மனசுக்குள்ளே இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா சனி வக்ரம் பெற்றால் கட்டாயமாக எந்த பிரச்சனைனாலும் அது கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் இந்த வட்டம் குருவோடைய அற்புதமான பார்வை மூலமாக, கிட்டத்தட்ட குருவோடைய பார்வை உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஸ்டார்டிங்லேயே குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல அற்புதமான பார்வையான 9ஆம் பார்வை மூலமாக சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணாங்க இல்லையா, அவருடைய கண்ட்ரோல் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் நம்மளுடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் ஜூலை 27 அவர் அப்படியே வக்ரம் பெற்று கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கொடுக்க போகிறாருன்னா, வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற உங்களுடைய லைஃப் ஸ்டைல் டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணம் இந்த சனி வக்ர காலம். சார் வேலைக்கு தேடிகிட்டே இருக்கேன், நானும் நிறைய இடங்களுக்கு தேடி பார்த்தேன். ஸோ எல்லாமே கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க, கூப்பிடவே மாட்டேங்காங்க, ஏன் எதுக்குன்னே தெரியல. அப்படிங்கிற குழப்பம் இருந்துச்சுன்னா அது மாறிடும். உங்களுக்கான வேலை உறுதியாக கிடைக்கும். ஸோ 2வது என்ன விஷயம் கிடைக்க போகுதுன்னா, இந்த கட்டண பிரச்சனை பெரிய பிரச்சனை சார், நான் சமாளிக்க முடியல, எப்படி இதை சமாளிக்கனே தெரியல, ஒரே ஒரு அழுத்தமாகவே இருக்குது. என்னை பார்த்து பேசலாமா வேண்டாமான்னு யோசித்தவங்க கூட இப்போ அவங்கள்ட்ட நான் காசு வாங்கினேங்கிற ஒரே காரணத்துக்காண்டி என்னை அந்தளவுக்கு ஒரு மனசு டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு பேசிட்டாங்க. சார் இதுலேருந்து எப்போ தான் ரிலீஸ் ஆவேன், எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்குற மேசராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய அற்புதமான தருணம். ஓகேவா, கடன் சுமை படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கின்ற
உங்களுடைய வேலைக்கான முயற்சி வெற்றிகரமாக இருக்கும். கவலையே பட வேண்டாம். இவ்வளோ நாளுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் சார், அமைய மாட்டேன்டுச்சு அப்படின்னீங்கள, இப்போ ட்ரை பண்ணுங்கள். இந்த சனி வக்கிர காலங்களில் உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. சார் புதிய தொழில் தொடங்கலான்னு ஒரு முயற்சி எடுக்கேன், தொடங்கலாமா? ஏற்கனவே குரு பயிற்சி வீடியில் நீங்கள் தொழில் தொடங்கலான்னு வேறு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ தொழில் தொடங்கலாமா? அதுவும் வக்கரம் பெற்ற சனி பகவானுடைய செயல்பாடில் ஏதாவது தொழிலில் பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு யோசித்தீங்கன்னா, சொந்த தொழில் தொடங்குவதற்கான அற்புதமான காலகட்டம். ஏற்கனவே சொன்னது தான், குரு உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால சொந்த தொழில் தொடங்குவீங்க. சரி, ஏற்கனவே தொழில் நடத்திக்கிருக்கவங்க 2 தொழில் தொடங்குவீங்க, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் தொடங்குவதற்கான. ஏன்னா சனினாலே வக்ரனாலே 2 வேலை 2 தொழில் அப்படிங்கிற கணக்கு வரும். ஓகேவா? ஸோ அப்போ 2வது தொழில் தொடங்குவதற்கான ஒரு சரியான காலகட்டம் இந்த சனி பகவான் வக்கரம் அடைகின்ற காலகட்டம். ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சார் வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சிட்டேன், ஆனால் போக முடியல. ஏதாவது ஒரு விஷயம் தடை வந்துடுது. எனக்கு வெளிநாட்டு போகணுன்னு ஆசை, கட்டாயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் கிரகங்கள் கொடுக்குது. அதே போல் இந்த திருமணம் முடித்த வீட்டிலேருந்து, அதாவது உங்களுடைய கணவர் வீட்டிலேருந்து அல்லது உங்களுடைய மனைவி வீட்டிலேருந்து மாமனாருக்கும் உங்களுக்கும் ஏகப்பட்ட சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அழுத்தங்கள் ஏதேனும் இருந்தால், உங்களுடைய பார்ட்னர் வீட்டில் உங்களை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க, தேவையில்லாமல் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணுறீங்க, கடைசியில் உங்கள் பார்ட்னருமே அவங்க பக்கம் சாஞ்சிட்டு உங்களை பாடாப்படுத்துகிறாங்கன்னா, இந்த உறவுகள் மத்தியில் நீங்கள் படுற கஷ்டம், நீங்கள் படுற போராட்டம் எல்லாமே இந்த வக்ர காலங்களில் சனி பகவான் உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து, அவர்கள் மேலே உள்ள தவறை அவங்களே ஏற்றுக்கொண்டு உங்கள் மேலே உள்ள நல்ல விஷயங்களை, நீங்கள் செய்கின்ற உண்மையான செயல்பாடுகளை புரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க, உங்கள் கூட அன்பாக, பாசமாக, அக்கறையாக உங்கள் கூட பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க. பொருளாதாரம் சூப்பராக இருக்குது, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகேவா? காரணம் பிரச்சனையால் இருக்கணும், சனி வக்கரமான பிரச்சனையால் இருக்கணும். ஏன் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறோம்னா, குருவோடைய பார்வை சூப்பராக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் மேலே, வக்கரம் பெற்ற சனி மேலே டைரெக்டாக ஒரு பார்வை கிடைக்கிறதுனால சூப்பராக தான் இருக்கும். ஓகேவா? இருந்தாலும் கிட்டத்தட்ட நம்ம டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரையும் சொன்னோமா, இந்த ஒரு நவம்பர் டு டிசம்பர் குரு அதிசாரமாக சிம்ம ராசிக்குள் நுழைகின்ற காலம் மட்டும் கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் பொறுமை, அவசரப்படாமல் முடிவெடுப்பு, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கவனமாக ஃபாலோ பண்ணணும், நிதானமாக முடிவெடுக்கணும். எப்போ? நவம்பர் டு டிசம்பர் மாதம் வரையும். உங்களை உணர்ச்சிப்படுற அளவுக்கு எதாவது செய்வாங்க, தயவு செய்து அவங்க விஷயத்தை தலையிடக்கூடாது. ஓகேவா? முடிஞ்சளவு என்ன செய்யலான்னா, யார் என்ன சொன்னால் காதில் வாங்காதீங்க, அந்த 1 மாதம் மட்டும் பொறுமையாக இருந்துடுங்க, பிரச்சனை கிடையாது. அதே போல் வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பிறருடைய பிரச்சனைக்காக ஓடி போய் உதவி செய்கிறீங்கள, அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை முதலாக போய் நிற்கிறீங்கள, அதை கட்டாயம் என்ன பண்ணணும், நீங்கள் நவம்பர்லேருந்து டிசம்பர் வரையும் குறைச்சிக்கணும். உங்களால் முடியாது, ஏன்னா நீங்கள் யாருக்காவது பிரச்சனை விடாமல் போய் நிற்பீங்க, இருந்தாலும் இப்போ குறைச்சிக்கணும். ஓகேவா? இது முக்கியமான விஷயம். அதே போல் வந்து வெளிநாட்டுக்கு முயற்சி எடுக்கிறவங்க பாஸ்போர்ட், விசா எல்லாம் பக்காவாக இருக்கணும், யாருடைய பேச்சை கட்டி ஏமாந்து மாட்டிக்கக்கூடாது. புரியுதா? ஸோ இதை செய்யணும். அதே போல் காதல் விஷயங்களில் அவசரமே படக்கூடாது. யாராவது ஏதாச்சும் சொன்னாங்க, லவ் பண்ணேன், இல்லாட்டி உங்கள் லவ்வர் பேச மாட்டேங்காங்க, உங்கள் காதலன் பேச மாட்டேங்காங்க சொல்லி உசுக்குன்னு கோவப்பட்டு சண்டை கிண்டியே ஓட்டின்னு வச்சுக்கோங்களேன், 1 வருஷம் ஆகும் திரும்ப பேசுகிறதுக்கு. வாய்ப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தான் திரும்ப வருவாங்க. ஏன்னா இந்த வக்ரம் பெற்ற சனி ஒரு விஷயத்தை டிஸ்கரேஜ் பண்ணி விட்டா அதை மறுபடியும் என்ன பண்ணுவாராங்கிற சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும், வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. சரியா?
இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா, நிதானமாக முடிவெடுத்து அதே போல் வார்த்தையில் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்புகள், பெரிய பிரச்சனைகள் எதுவுமே சனி பகவான் கொடுக்க மாட்டார். இந்த காலகட்டம் தான் நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றத்தையும் சனி பகவான் வக்கரம் பெற்ற சனியாக குருவுடைய அருள் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது கோச்சார கிரகமான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கார். ஸோ அவர் வக்கரம் பெற்ற அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார், என்னென்ன முன்னேற்றங்கள் உண்டு, என்னென்ன விஷயம் கவனமாக இருக்கணும். இது பொது பலன், கோச்சார கிரகங்கள் ரீதியான பொது பலன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 20-30% எடுத்துக்கலாம். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ அது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஜாதக ரீதியாக எனக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்லிடுவேன். அதுலேயே நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஜாதகம் இல்லைன்னு நினைக்கிறவங்க பிரசனம் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். ஸோ தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க, எதிர்பார்க்குறவங்க என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்கள், பொன்னான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.